நாமக்கல் கட்டிட ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியன் தற்கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்களை சிபிசிஐடி அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. விஜயபாஸ்கர் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்திய போது சுப்பிரமணியம் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதையடுத்து கடந்த 8ஆம் தேதி சுப்பிரமணியம் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன்பு அவர் எழுதிய கடிதத்தை குடும்பத்தினர் வெளியிட்டனர். இதையடுத்து சுப்பிரமணியன் தற்கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டார். விசாரணை அதிகாரியாக சிபிசிஐடி டிஎஸ்பி சத்யமூர்த்தி நியமிக்கப்பட்டார். இதற்கிடையே விசாரணை தொடர்பான கோப்புகள் மற்றும் ஆவணங்களை சிபிசிஐடி அதிகாரிகளிடம் போலீசார் ஒப்படைத்தனர். நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்க சென்னைக்கு வரும் ரசிகர்கள் அடையாள அட்டையுடன் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் சென்னையில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் தனது ரசிகர்களை நடிகர் ரஜினிகாந்த் சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பாக அகில இந்திய ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள மாவட்ட வாரியாக மன்ற உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை இல்லாதவர்கள் கண்டிப்பாக மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே டாஸ்மாக் மதுக்கடையை அகற்ற கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ஒத்தக்கடை பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை இருக்கிறது. இந்த மதுக்கடையால் கோவுகவுண்டம்பட்டி கிராம மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். மதுக்கடையை மூட கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று இரவு கடையை சூறையாடினர். இது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாததால் மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அகற்றினர். தமிழக அரசை மிரட்ட வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இல்லை என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கே.கே. நகரில் தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழிசை சவுந்தரராஜன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஊழல் அமைச்சர்களை தமிழக அரசு பாதுகாத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தமிழிசை புகார் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது கூட அவர் அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு கலந்தாலோசனை செய்தார். போன முறை மெட்ரோ ரயிலுக்கு வந்திருக்கும் பொழுது கூட இதே போல ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதனால் இயல்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு நிர்வாக ரீதியாக நடைபெறும் கூட்டங்களை கூட மிரட்டல் கூட்டங்கள் என்று சொன்னால் என்ன கூட்டங்கள் நடைபெறும், என்ன மிரட்டல் இருக்கிறது? மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறோம் அல்லவா? மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்கிறது. இதில் மிரட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற நிர்வாகம் வர வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருக்கிறது. தமிழகத்தில் வெகு விரைவிலேயே சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் பந்தலை திறந்து வைத்த மைத்ரேயன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் அமைய வேண்டிய தொழிற்சாலைகள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர் அமைச்சர்கள் புகார்களையும் வழக்குகளையும் சந்தித்து வருவதாக சாடினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக கூறிய மைத்ரேயன் சட்டப்பேரவைக்கு வெகு விரைவில் தேர்தல் வரும் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன் போல அவங்க இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் செயல்படுறாங்க. எனவே இந்த ஆட்சி தன்னுடைய பாரம் தாங்காமலேயே இட் வில் ஃபால் ஆன் இட்ஸ் ஓன் வெயிட்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. எனவே சட்டமன்றத்திற்கான தேர்தல் வெகு விரைவிலே வரும். அதிலே அண்ணன் ஓபிஎஸ் அவர் தலைமையிலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா மிகப்பெரிய வெற்றியை அமைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்பார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி சுமூக முடிவை ஏற்படுத்த முன்வராமல் அமைச்சரை முன்னிறுத்தி பேட்டியும் அறிக்கையும் கொடுப்பது முறையான அணுகுமுறை இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்தில் தொழில் அமைதியை பாதுகாத்து மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் செயல்பட வேண்டும் என மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார்.
கரூர் அருகே டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் லாரி மீது மோதிய விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கேரள மாநிலத்தில் வசித்து வந்த 11 பேர் காரில் வேளாங்கண்ணிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளனர். கரூர் திருச்சி புறவழிச்சாலையில் கேப்பேட்டை எனும் இடத்தில் வந்தபோது காரின் முன்பக்க டயர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த லாரி மீது வேகமாக மோதியதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்த அப்பகுதி மக்களும் போலீசாரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு படுகாயமடைந்த 5 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் ஒருவர் உயிரிழந்ததால் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்தது. படுகாயமடைந்த 4 பேருக்கு குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தால் கரூர் திருச்சி புறவழிச்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வீட்டு வசதி வாரியத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டி அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த வாரம் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆய்வு மேற்கொள்ளப் போவதாகவும் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஹவுசிங் போர்டு குடிசை மாற்று வாரியத்து இப்போ எப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்கா, அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக வர்ற போது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருகை தர இருக்கிறோம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னையில் மழைக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை என கூறியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸுமாக வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கிழக்கு முகப்பேரில் நீச்சல் குளத்தில் மூழ்கி 8 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடி புதுநகரைச் சேர்ந்த சினிமா உதவி இயக்குநரான விஜு என்பவரின் 8 வயது மகள் ஆண்ட்ரியா நொள்ளம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளி விடுமுறை என்பதால் கிழக்கு முகப்பேரில் உள்ள தனியார் நீச்சல் பயிற்சி மையத்தில் சிறுமி கோடைகால பயிற்சியில் சேர்ந்திருக்கிறார். இன்று காலை தனது தந்தையுடன் நீச்சல் பயிற்சிக்கு பெற்றபோது சிறுமி ஆண்ட்ரியா நீரில் மூழ்கி உயிரிழந்தார். குழந்தையின் உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 15வது ரோஜா கண்காட்சி தொடங்கியது. உதகையில் தற்போது கோடை சீசன் நடைபெற்று வருகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஆண்டுதோறும் ரோஜா கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இன்று தொடங்கிய ரோஜா கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் சங்கர் தொடங்கி வைத்தார். 50,000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கலந்து கொள்வார்கள் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 31,000 மலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட செல்ஃபி மேடை மற்றும் ராக்கெட், புறா, நாட்டியமாடும் பெண்களின் உருவங்கள் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கோம். ஊட்டியில் இங்கே ஃப்ளவர் ஷோ பார்க்க வந்திருக்கோம். ஃப்ளவர் ஷோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பரதநாட்டியம் ஆடுறது, அது மாதிரி ரொம்ப கலை நிகழ்ச்சி அந்த இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் பார்க்க. இன்றைக்கி இதான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. 13,000ல் வந்து இந்த டான்ஸிங் கேர்ள்ஸ், அப்புறம் அங்கே செல்ஃபி ஸ்பாட்டு, அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நேற்றெல்லாம் நல்லா மழை பெஞ்சுது. அப்புறம் வந்து நாங்கள் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷோ சூப்பராக ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே எல்லோரும் நல்லா என்ஜாய் ஃபேமிலியோட நல்லா. சங்கரன் கோவிலில் இடி தாக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு தமிழக அரசின் இயற்கை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் ராஜலட்சுமி வழங்கினார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 10ஆம் தேதி இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது களப்பாகுளம் பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மகாராஜன் இடிதாக்கி உயிரிழந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் இடிதாக்கி பலியான மகாராஜன் குடும்பத்துக்கு இயற்கை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி நேரில் வழங்கினார். சென்னை தாம்பரத்தில் வேளாண் துறை அதிகாரி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தாம்பரம் கடப்பேரி அற்புதம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தீபன் சக்கரவர்த்தி. தலைமைச் செயலகத்தில் வேளாண் பிரிவு அதிகாரியாக பணியாற்றி வந்த அவர் நேற்று மாலை பணி முடிந்து வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். அப்போது வீட்டிலிருந்து அவரது மனைவி அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது வீட்டில் உள்ள மின் விசிறியில் தீபன் சக்கரவர்த்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பணிச்சுமை அல்லது குடும்ப பிரச்சனையா, அரசு அதிகாரி தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரித்து வருகின்றனர். அறந்தாங்கியில் நடைபெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மூவேந்தர் பேரவை சார்பில் குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. பந்தயத்தை காண சாலை ஓரங்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு உற்சாகப்படுத்தினர். விழாவை முன்னிட்டு அறந்தாங்கி டிஎஸ்பி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இத்துடன் நியூஸ் தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள்.